நல்லது. இந்த நேரத்திலே நாங்கள் இன்று நடக்கிறதான ஆராதனையை நாங்கள் புகழ் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் ஒருவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே பாடப்போகிற பாடல்கள், நமஸ்காரம் மற்றும் தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் தாமே இருந்து நீங்கள் வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். சகல காரியங்களிலும் ஆவியானவருடைய வழிநடத்தலோடு கூடாக இன்று பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமையை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே பாடல்களூடாக உம்முடைய கிருபை, உம்முடைய தயவை இன்னுமா அதிகமாய் பெருகும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்வார்களாக சுவாமி. அதே போலவே உம்முடைய வார்த்தையினூடாக கூடவே சுவாமி ஆண்டவரை சத்தியம் இன்னதென்று அறிந்து அவர்கள் விடுதலை ஆகும்படியாக தேவனுடைய கிருபை தயவையார் அருளும்படி ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் வசனம் வரைக்கும், 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் செவி கொடுங்கள். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும்
பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆமென். சுகம் தரும் தெய்வம் தழும்புகளால் சுகமே. மாத்திரம் போதும் எனக்கு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை செய்கொடுங்கள்.
பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடையில் அடைந்தார்கள். அவர் என்று அறிவீரார் என்றார்கள். அவர் பிரதியுத்தமாக, என் பரமபிதா நாடாத நாற்றலெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனுமாயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வயிற்றிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்தில் இருந்து புறப்படுவரும், அவைகளே மனுஷனை திட்டப்படுத்தும். எப்படியெனில் இதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைப்பதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாண்டுகளும், தூசணங்களும் புறப்படுவரும். இவைகளே மனுஷனை திட்டப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிற மனுஷன் திட்டப்படாதன் என்றார். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு திரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கு, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்த, இவள் நன்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளின் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன்றி மாற்றப்படியல்ல. அவள் வந்த, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கேட்டாள். அவர் அவனை நோக்கி, பிள்ளைகளில் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தாங்கள் எஜமான்களின் மெய்ஜனத்திலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இன்னும் இயேசுவே அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, என் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகப்படுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க போகும் வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 28வது வசனம் வரையிலான வேத வசனங்கள் ஆகும். இந்த வேத பகுதியை நாம் ஆராய்ந்து இன்றைய நமது வாழ்க்கைக்கு பொருத்தமான சில உள் நோக்கங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயில் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னதாக அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. இயேசு இவ்வாறு கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த காலத்து மத தலைவர்கள் எதை உண்ணலாம், எதை உண்ணக்கூடாது போன்ற பல விரிவான புற விதிகள், சட்டங்கள் மற்றும் கட்டளைகள் போன்றவற்றை நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பாக உருவாக்கி இருந்தார்கள். இவை அனைத்தும் உண்மையிலே மனிதனுடைய இருதயத்தோடு தொடர்பு பட்ட காரியங்கள் கிடையாது. ஆனால்
அவைகள் மக்களின் இருதயத்தின் நிலையை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. இயேசு இந்த காரியத்தை இவ்வாறு எதிர்த்தது அவர்களுக்கு மிகவும் கோபத்தை தூண்டும் விதமாகவோ அல்லது அவர்களை புண்படுத்தும் செயலாகவோ ஒருவேளை இருந்திருக்கலாம். ஏனென்றால் நீண்ட காலமாக இருந்து வரும் சில மரபுகள், கலாச்சார விடயங்கள் போன்றவற்றையும் அவருடைய காலத்து மக்களும் மத தலைவர்களும் கடைபிடித்து வந்த சில மத கோட்பாடுகளை அவர் எதிர்த்தபடியினாலே ஒருவேளை அவர்களுக்கு அது சற்று ஆதங்கமாக இருந்திருக்கலாம். அதனால்தான் அதை தொடர்ந்து வருகின்ற 12வது வசனத்திலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்று அவரிடத்திலே கேட்டதாக வேதம் சொல்லுகிறது. இது மிக சுவாரஸ்யமான ஒரு காரியம். சீஷர்கள் இது பரிசேயர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது என்பதை உணர்ந்து கொண்டது மட்டும் அல்லாமல், தாம் சொன்னது இந்த மத தலைவர்களை புண்படுத்தி விட்டது என்பதை இயேசு அறிந்திருக்கிறாரா என்று தெரிந்து கொள்ளவும், அப்படி இல்லாவிட்டால் பரிசேயர்கள் உண்மையிலே அங்கே அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இயேசு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியத்தோடு ஒருவேளை சீஷர்கள் அவ்வாறு பேசியிருக்கலாம். இயேசு ஒன்று தன் பேச்சின் கடுமையை குறைக்க வேண்டும், அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது தாம் சொன்னதிலிருந்து பின்வாங்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தாம் பேசிய விதத்திலோ அல்லது பேசிய விடயத்திலோ இன்னும் அதிக உணர்வுடன் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சீஷர்கள் நினைத்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை சீஷர்கள் அவருக்கு போய் பரிசேயருடைய மன வருத்தத்தை குறித்து அறிவிக்க காரணம், இயேசு அப்படி பேசியிருக்க கூடாது, அல்லது அவர் பேசின வார்த்தை மிகவும் கடுமையாய் இருக்கிறது என்பதை அவருக்கு உணர்த்தும்படியாகத்தான் அவரிடத்திலே அப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே சீஷர்களின் பதில் மட்டுமல்ல, இயேசுவின் பதிலும் மிக சுவாரஸ்யமாக தான் இருக்கிறது. பரிசேயர்கள் மன வருத்தம் அடைந்தார்கள் என்ற உண்மையை குறித்து அவர்கள் கவலைப்பட்டதும், இயேசு அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் இருந்ததும் எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்றார். ஆகையால் அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் வெறும் குருடர்களுக்கு வழிகாட்டுகின்ற குருடர்கள் என்று இயேசு பதில் கொடுக்கிறார். குருடன் குருடனை வழி நடத்தினால் என்ன நடக்கும்? இருவரும் சேர்ந்து குழியிலே விழுவார்கள் என்று இயேசு சொல்கிறார். இந்த விடயம் 2 காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெறுகிறது. இயேசு இங்கே அடிப்படையில் சொல்ல வரும் காரியம் என்னவென்றால், நான் அவர்களிடம் சொன்னதை நியாயப்படுத்த எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்பதை தான் அவர் வலியுறுத்தி கூற விரும்புகிறார். நான் என்ன சொன்னேன், ஏன் சொன்னேன், அல்லது நான் எதை விசுவாசித்தேன் என்பதை பற்றி அவர்களுக்கு மேலும் நான் விளக்கப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பதை இயேசு திட்டவட்டமாக காண்பிக்கின்றார். உண்மையில் நாம் அவர்களுடன் விவாதிக்க கூடாது. அவர்களை அப்படியே அவர்கள் வழியிலே விட்டுவிட வேண்டும். அவர்கள் புண்படட்டும், பரவாயில்லை, அவர்கள் செய்வதை தொடர்ந்து செய்யட்டும் என்பதை தான் இயேசு இங்கே வலியுறுத்துகின்றார் என்று நான் நினைக்கிறேன். நாம் அதற்கு எதிர்வினையாற்றவோ அல்லது அதில் ஈடுபடவோ போகக்கூடாது என்பதையும், அவர்கள் வெறும் குருடர்கள், ஆகவே நான் தெரிவிக்கும் உண்மையை அவர்களால் ஒருபோதும் கேட்க முடியாது என்பதை, அவர்கள் அதை கேட்க விரும்பவில்லை என்பதையும் இயேசு இங்கே சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் அதை கேட்க விரும்பாதவர்கள் ஆனதால் அவர்களை தனியே போக விட்டு விடுங்கள் என்று இயேசு கூறுவதை அவருடைய பதிலை வைத்து நம்மால் ஊகித்துக் கொள்ள முடிகிறது. இந்த சம்பவம் இன்று நமக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கான காரணம் அடிப்படையிலே இதுதான். இந்த சூழலில் இயேசு குறிப்பிடுவது மத தலைவர்களை குறித்துதான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைய மொழியில் பரிசேயர்களை தற்பெருமை கொண்டவர்களுக்கு நாம் ஒப்பிட்டு காட்ட முடியும். தற்பெருமை, சுய பெருமை என்ற வார்த்தையின் பொருள் தங்களை பற்றியும் தங்கள் பெயர் புகழை பற்றியும் அதீத அக்கறை கொண்டவர்கள் என்பதாகும். மேலும் அவர்கள் உண்மைக்கு தங்களை மூடிக்கொண்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தேவ பக்தியின் ஒரு மத வடிவத்தை அவர்கள் கொண்டு அல்லது வடிவத்தை அவர்கள் தரித்து தங்களுடைய அநேக காரியங்களை அவர்கள் மறைத்துக் கொள்வார்கள். சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டிலும் பவுல் இதை பற்றி எச்சரிக்கின்றார்.
கடைசி காலங்களில் மக்கள் தற்பிரியராயிருப்பார்கள் என்று கூறுகிறார். அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிப்பார்கள் என்றும் பவுல் அங்கே கூறுகிறார். அதாவது அவர்களது பக்தி அனைத்தும் வெளிப்புறமான ஒரு பக்தியாக மட்டுமே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சத்தியமும் இருக்காது. எல்லாம் ஒரு மேலோட்டமான தோற்றமாக தான் இருக்கும். எல்லாம் தற்பெருமை பற்றியதாகவே இருக்கும். ஆனால் வல்லமையை, சத்தியத்தை அவர்கள் மறுதலிப்பார்கள். அந்த வல்லமையும் பலனும் சத்தியமும் அவர்களுக்குள் இருக்காது. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் கூட அப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் மத ரீதியான தற்பெருமைக்காரர்கள். அவர்கள் தங்களது பெயர், புகழ், தோற்றம் மற்றும் இந்த வெளிப்புற விடயங்கள் அனைத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் எந்த சத்தியமும் இருக்கவில்லை. இயேசு தம் சீஷர்களுக்கு அளித்த அறிவுரை என்னவென்றால், அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டாம், அப்படிப்பட்டவர்களோடு வாக்குவாதம் பண்ணவும் வேண்டாம், அவர்களை அவர்களுடைய வழியிலே போக விட்டு விடுங்கள் என்ற அறிவுரையைத்தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். இயேசு காண்பித்து கொடுக்கும் காரியம் என்னவென்றால், நான் என்னை தற்காத்து கொள்ளவோ விளக்கவோ, நான் சொன்னவற்றை நியாயப்படுத்தவோ, மன்னிப்பு கேட்கவோ, பின்வாங்கவோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நான் ஆளாக போவது இல்லை என்பதைத்தான் அவர் அங்கே காண்பிக்கின்றார். அதுதான் கடின இருதயமுள்ள மக்களை கையாள்வதற்கான ஒரே வழி. கடின இருதயமுள்ள மக்களை திருத்துவதற்கு அது மட்டும்தான் வழி. அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டுவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் அளிக்காமல் அவர்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடுவதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற நியாயமான பதிலடி. அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், அமைதியாக இருங்கள் என்பதன் அர்த்தம் அவர்களுடன் ஒரு உண்மையையும் பேசக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அவர் சொன்ன விடயங்கள் அவர்களை புண்படுத்தினது உண்மைதான். ஆனால் அதற்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதை நாம் இந்த வேத பகுதியில் எங்கேயும் காண்பது கிடையாது. அவர் தற்காத்து கொள்வதையோ அல்லது நியாயப்படுத்துவதையோ நாங்கள் இங்கே காணவே முடியாது. அவர்களை அவர்கள் போக்கிலே விட்டுவிடுங்கள் என்று அவர் சொல்வதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் சிலர் இருப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் மத தலைவர்களை குறிவைத்து இங்கே பேசவில்லை. பொதுவாக சொல்வதானால், உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சிலருடன் பழகுவதற்கான சிறந்த வழி அவர்களுடன் எந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் அவர்களோடு சற்று தூரமாய் இருப்பதே, அல்லது அவர்களை அவர்கள் போக்கிலே விட்டு விடுவதுதான் நீங்கள் கையாளுகின்ற சிறந்த வழி என்று நான் நம்புகிறேன். அவர்களை அவர்கள் செய்யும் வேலையை செய்ய விட்டு விடுங்கள். அவர்கள் உண்மையை கேட்க தயாராக இல்லை என்றால் நீங்கள் அதை நியாயப்படுத்த தேவையும் இல்லை. நீங்கள் அதை விலக்கி காண்பித்து கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களிடம் நீங்கள் கெஞ்சவோ அல்லது அவர்களை நீங்கள் துரத்தவோ ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் உண்மையை பேசிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போய்கொண்டே இருக்கலாம். அவர்கள் உங்களை ஒரு சுழற்சிக்குள் சிக்க வைக்க நீங்கள் உங்களை ஒருபோதும் அனுமதித்து விட வேண்டாம். அது உங்களை பைத்தியமாக்கிவிடும். மீண்டும் நாம் இந்த பகுதிக்கு அவதானம் இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் இந்த உவமை எங்களுக்கு விளக்குங்கள் என்று அவருடைய சீஷர்கள் ஒரு பக்கமாக அவரை அழைத்து வந்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களை கடிந்து கொண்டு இப்படி சொன்னார், நீங்களும் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றின் வழியாக சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் தான் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி என்றால், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்கிறார். இவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகின்றன. கை கழுவாமல் சாப்பிடுவது அவர்களை தீட்டுப்படுத்த போவது கிடையாது. ஆகவே இயேசு முதலாவதாக தன்னுடைய சீஷர்கள் இதை புரிந்து கொண்டதாகவும், அவர்களோ அதை முற்றிலும் தலைகீழாக, அதாவது பரிசேயர்கள் அதை முற்றிலும் தலைகீழாக புரிந்து கொண்டார்கள் என்றும் இங்கே கூறினார். இது நீங்கள் உங்கள் வாயில் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பது பற்றிய ஒரு விடயம் கிடையாது. இது உங்கள் வாயிலிருந்து என்ன வெளியே வருகிறது என்பதை பற்றியதான விடயம். உங்கள் வாயிலிருந்து வெளிவருகிறது உங்கள் இருதயத்தின் வெளிப்பாடு. ஆகவேதான் நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம்
23வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். வாசித்து பாருங்கள். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்று அந்த வார்த்தை சொல்கிறது. நாம் எடுக்கும் எல்லா முடிவுகளும், நாம் ஈடுபடும் அனைத்து காரியங்கள், நம்முடைய நடத்தைகள், நாம் சொல்லும் மற்றும் செய்யும் காரியங்கள், நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள் ஆகிய அனைத்தும் நம் இருதயத்திலிருந்து தான் வருகிறது. ஆகவே இவை அனைத்தும் அறிகுறிகளாக காணப்படுகிறது. இவை அனைத்தும் நம் இருதயம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றது. நம் செயல்கள் நம் இதயத்தை வெளிப்படுத்துகின்றது. நம் நடத்தை நம் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. நம் வார்த்தைகள் நம் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. நம் எண்ணங்கள் நம் இருதயத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே பிரச்சனை என்பது வெறுமனே நம் நடத்தை, நம் வார்த்தை அல்லது நம் எண்ணங்கள் கிடையாது. அது நம்முடைய இருதயத்தை பற்றிய ஒரு விஷயம். ஆகவே நம் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு அது மாற்றப்பட வேண்டும். அது பின்னர் நம் எண்ணங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும், வார்த்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும், கிரியைகளில் நடத்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் நம் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளும், நாம் செய்கிற செயல்கள், சிந்திக்கிற விடயங்கள் நம் இருதயத்திலே உண்மையிலே என்ன இருக்கிறது என்பதின் பிரதிபலிப்புகளாக, வெளிப்பாடுகளாகவே அநேக நேரத்திலே இருந்து வருகிறது. இதனுடன் தொடர்புடைய அடுத்த உவமை மிக சுவாரஸ்யமான ஒரு உவமையாக காணப்படுகிறது. ஏனென்றால் அது ஒரு கானானிய பெண்ணை பற்றிய விடயம். தீட்டுப்பட்டவளாக கருதப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி. அவள் ஒரு யூத பெண் அல்ல. ஆனாலும் விசுவாசத்தை காட்டியிருக்க வேண்டிய யூத மத தலைவர்களை விட அவள் அதிக விசுவாசத்தை பிரதிபலிப்பு செய்தாள். இந்த பெண்ணின் விசுவாசம் உண்மையான விசுவாச இருதயத்தை கொண்டதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவள் இயேசுவிடம் வந்த தன் வாழ்க்கையின் சூழ்நிலையின் விளைவாக அவள் இயேசுவின் வல்லமையால் முழுவதும் மாற்றப்பட்டாள். எனவே அதையெல்லாம் விரிவாக பார்க்க நமக்கு இப்போது நேரம் இல்லை. ஆனால் அது உண்மையில் இந்த பகுதியிலே நாம் பார்த்த விஷயத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஏனென்றால் அவளுடைய உதாரணமானது அங்கிருந்த சில மத தலைவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு சம்பவமாக இருந்தது. இந்த யூதர் அல்லாத கானானிய பெண் அக்காலத்தில் உண்மையாகவே பெண்களுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் இருக்கவில்லை. அவள் தன் செயல்களாலும் விசுவாசத்தாலும் மத பற்றுள்ளவளாக தோற்றமளித்து இயேசுவின் வல்லமையால் தொடப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிக்காத யூத மத தலைவர்களை வெட்கப்படுத்தினார். அவர்களிடம் பதவி, அதிகாரம், அறிவு ஆகிய அனைத்தும் இருந்தது. அப்படிப்பட்டவர்கள்தான் தேவனை அறிந்து அவருடன் நடக்க வேண்டியவர்களாக எதிர்பார்க்கப்பட்டாலும் இவளுடைய விசுவாசமும் பக்தியும் அவர்களை வெட்கப்படுத்தின ஒரு செயலாகவே இருந்தது. அவர்களோ மாய்மாலக்காரர்களாக, வெளிவேஷம் தரித்தவர்களாக, தற்பெருமைக்காரர்களாக, வஞ்சகர்களாக இருந்தார்கள். இது ஒரு அழகான உண்மை. நாம் யாராக இருக்கிறோம் என்பதோ, நமக்கு என்ன பதவிகள் இருக்கின்றன அல்லது இல்லை என்பதோ, நமது சமூக அந்தஸ்தோ அல்லது தகுதியோ ஒரு பொருட்டே கிடையாது. தேவனுக்கு முன்பாக நமது இதயமே முக்கியம். நாம் விசுவாசமுள்ள ஆணாக பெண்ணாக இருக்கின்றோமா என்பதே முக்கியம். ஆகவே நமது செயல்கள் நமது இருதயத்தை வெளிப்படுத்துகின்றன என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வோம். நமது செயல்கள் தீயவையாக இருந்தால் நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். ஆனால் நமது செயல்கள் கனிகளை கொடுத்தால் நமது இருதயம் நன்றாக இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அறிகுறியாக இருக்கிறது. நாம் வாய்க்குள்ளே அனுப்பும் காரியமோ அல்லது வெளிப்புறமாக செய்கின்ற கிரியைகளோ இவை எல்லாவற்றையும் விட நமது இருதயத்தில் என்ன இருக்கிறது, நாம் இருதயத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம். நமது இருதயத்திலிருந்து என்ன வெளிவருகிறது மற்றும் அதன் விளைவாக நாம் வாழும் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது மிக மிக முக்கியம். இந்த செய்திக்கூடாக கர்த்தர் உங்களுக்கு அந்த அர்த்தத்தை தெளிவுபடுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. காலங்கள் மாறலாம்,
காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. அன்பின் மகா கிருபை நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் இதுவரை அப்பா உம்மை பாடி பாடலுக்கூடாக நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே வண்ணம் அப்பா நாங்கள் இதுவரை செவிமடுத்த தேவ செய்திக்காக நன்றி சுவாமி. அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாப்பா, விசேஷமாக அநேகருக்கு சாட்சியுள்ளவர்களாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டும் பிள்ளைகளாக, அநேகரை உம்மண்டை வழிநடத்தும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மது வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அப்படியே இருந்து விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட வண்ணம் அப்பா எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை கட்டளிடுங்க. அதே போல் இந்த வேளையிலும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒரு அருமையான பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேகருக்கு ஒரு வார்த்தை சுவிசேஷமானது கடந்து செல்லத்தக்கதாக நீர் அவர்களை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து மிகுதியான நாட்களை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும்.
தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக. ஆமென்.